இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மேக்ஸிமல் ஃப்ளோ அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க்கில் நம்ம எப்படி வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேயே பார்க்க போகிறோம். இப்போ கீழே வந்து ஒரு நெட்வொர்க் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 நோட்ஸ் கொடுக்காங்க. அந்த 5 நோட்ஸில் ஃபஸ்ட்டு நோட்லேருந்து 5th நோடு வரைக்கும் நம்ம எவ்வளோ கம்மியான வழிகளை யூஸ் பண்ணி, அதாவது இப்போ அந்த 30, 10, 20 கொடுத்துரு வேல்யூஸ்னால் மைல்ஸ் மாதிரி வச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து கம்மியான வேஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம 5th நோடுக்கு ரீச் பண்ண முடியும், ஃபஸ்ட் நோட்லேருந்து 5th நோடுக்கு எப்படி நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து மேக்ஸிமல் ஃப்ளோ அல்காரிதம் அதில் யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, இப்போ இதை நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு நோட்லேருந்து 5th நோடுக்கு நம்ம வந்து ரீச் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் நோடு வந்து எப்பவுமே எப்படி எடுத்துருப்பாங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி கம்மா டேஷ்னு எடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நோடு வந்து ஸ்டார்டிங் நோடு அப்படின்னால இன்ஃபினிட்டி கம்மா டேஷ் எடுத்துருவாங்க. இப்போ என்ன பார்க்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் நோடில் 3 ஆரோஸ் போகுது, அது வந்து ஆர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்க்கில் எது மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்க்கணும். அந்த மேக்ஸிமம் வேல்யூ எந்த நோடை போய் ரீச் பண்ணுதுன்னு பார்த்து அதை ஜாயின் பண்ணி விடணும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 30 தான் நமக்கு வந்து என்னதுன்னா மேக்ஸிமம். 10, 20, 30 3 ஆர்க்ஸ் இருக்குது. அதில் 30 தான் எனக்கு மேக்ஸிமம். ஸோ 30 எடுக்கும். ஸோ 30 எங்கே போகுது, தேர்ட் நோடுக்கு போகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நோடையும் தேர்ட் நோடையும் ஜாயின் பண்ணி விட்டுறோம். ஸோ ஜாயின் பண்ணி விட்டு அந்த 3க்கு பக்கத்தில் எந்த நோடில் ஃப்ளோ எவ்வளோ இருக்கோ அந்த வேல்யூ 30 போட்டுறோம். கமா 1 எங்கேருந்து வந்தோமோ அந்த வேல்யூ. ஃபஸ்ட் நோட்லேருந்து வந்தாலும் 1, அப்புறம் ஃப்ளோ வந்து 30 இருக்குது. ஸோ அதான் 30. அதை நம்ம லைன்ஸ் மாதிரி போட்டு ஒரு வேல்யூ போட்டிருக்காரு பேரலாம். 10, 20, 30 இப்பெல்லாம் 0 அப்படிலாம் இருக்க வேல்யூஸ் பேருன்னா ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்க் இப்போ நம்ம இன்னும் ஆர்க் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆர்க்கில் வந்து 30 அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் 30, 1. இப்போ அடுத்து 30ல் எது மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்க்கணும். 30 சுற்றி ஒரு 4 கோட் இருக்கா, 4 ஆர்க் இருக்குது. அந்த 4 ஆர்க்கில் எது மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இதில் பார்த்தோம் அப்படின்னா இல்லை நமக்கு வந்து 20. ஸோ அதான் எடுத்துக்கோங்க. கீழே நோட்டேஷன்ஸ் டிஃபைன் பண்ணுவாங்க. C3,5 C3,5னா தேர்ட் நோட்லேருந்து 5th நோடுக்கு போகுது. அந்த மாதிரி இது கொஞ்சம் பின்னாடி நம்ம போக தெரியும். ஸோ இப்போ இங்கே வந்து தேர்ட் நோடில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஆர்க்கு போகுது. 4 ஆர்க்கில் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து 20. ஸோ 20 எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. 20 எங்கே போகுது, 5th நோடுக்கு போகுது. ஸோ அதனால் 20 தேர்ட் நோடுக்கும் 5th நோடுக்கும் ஒரு கனெக்ஷன் மேக் பண்ணிவிட்டோம். அண்ட் 5th நோடில் என்ன லேபிள் பண்ணுறோம் அப்படின்னா 20,3ன்னு சொல்லி லேபிள் பண்ணுறோம். ஸோ 20,3னா தேர்ட் 3ங்கிறது தேர்ட் நோட்லேருந்து 5th நோடு போயிருக்கும். ஸோ அதனால் அது. அண்ட் 20ங்கிறது மேக்ஸிமல் ஃப்ளோ. அந்த தேர்ட் நோடு 5th நோடு போகிறது வந்து மேக்ஸிமல் ஃப்ளோ 20. ஸோ அதை போட்டிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்து இப்படி கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நோடுலேருந்து 5th நோடு வரைக்கும் போகிறதுக்கு 1 ஃபஸ்ட் நோட்லேருந்து போயிருக்கோம். ஃபஸ்ட் நோட்லேருந்து தேர்ட் நோடுக்கு போய் தேர்ட் நோடு 5th நோடு போயிருக்கும். ஸோ இப்படி நமக்கு ஒரு கனெக்ஷன் கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இதில் இருக்க வேல்யூஸை நோட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ராக்கெட் போட்டு ஒரு வேல்யூஸ் இருக்குல்ல, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இன்ஃபினிட்டி கம்மா டேஷ் 20,3 30,1 இந்த வேல்யூஸ்லாம் நோட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்க 20, 30, இன்ஃபினிட்டி இதில் வந்து இருக்கிற எது சின்ன வேல்யூவாக எடுத்துக்கணும். ஸோ அந்த ஸ்டெப் எடுத்துருப்பாங்க. இன்ஃபினிட்டி 30, 20ல் இருக்கிற சின்ன வேல்யூ வந்து 20. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த முந்தின டயக்ராமில் பார்க்கணும். முந்தின டயக்ராமில் நம்ம வந்து எப்படி வந்திருக்கோம், ஃபஸ்ட் நோட்லேருந்து தேர்ட் நோட்லேருந்து 5th நோடு வந்திருக்குமா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸில் போகணும். 5th நோட்லேருந்து தேர்ட் நோட்லேருந்து ஃபஸ்ட் நோடுக்கு ரிவர்ஸில் போய் டேரக்ஷன். ஸோ ரிவர்ஸில் போகும்போது என்ன பண்ணணும், இங்கே வந்து நமக்கு வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, மினிமம் வேல்யூ 20ன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல 20ன்னு இருக்குது. ஸோ அந்த 20 என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா வேல்யூஸோடையும் மைனஸ், இந்த நோட்ஸ் இருக்குல்ல, இந்த எல்லோ கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதில் எல்லாத்தோடையும் மைனஸ் பண்ணி விடணும் ரிவர்ஸில் வரும்போது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. C1,3னா ஃபஸ்ட் நோட்லேருந்து தேர்ட் நோடுக்கு போனது. C3,1னா தேர்ட் நோட்லேருந்து ஃபஸ்ட் நோடுக்கு போகிறது. ஸோ இப்போ இந்த இடம் இப்போ ஃபஸ்ட் நோட்லேருந்து தேர்ட் நோடு போகிறது க்ரீன் கலரில் ஆரோ போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதோட ஃப்ளோ வந்து 30,0. இப்போ தேர்ட் நோட்லேருந்து ஃபஸ்ட் நோடுக்கு போகும்போது எப்படி மாறும் அப்படின்னா, தேர்ட் நோட்லேருந்து வந்து இப்போ நமக்கு மினிமம் வேல்யூ 20 எடுத்தோமோ அதை 20 ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நோட்டில் 10 ஒரு 20 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க 30 - 20. அப்புறம் தேர்ட் நோட்லேருந்து ஃபஸ்ட் நோடுக்கு போகிறதுக்கு வந்து ப்ளஸ் 20 ஆட் பண்ணிக்கணும். ஃபார்வர்டில் போகிற ஃப்ளோக்கு வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூஸில் இருக்கிற மினிமம் எடுத்து மைனஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பேக்வேர்டில் போகிறதுக்கு ஆட் பண்ணணும். ஸோ பேக்வேர்டில் போனால் இங்கே 0லேருந்து ஆரம்பிச்சு இங்கே 30 போதும். ஸோ அப்போ அதனால் எப்படி இருக்காங்க ஒரு 20 ஆட் பண்ணிக்காங்க. இப்போ அடுத்தது C3,5 தேர்ட் நோட்லேருந்து 5th நோடு, C5,3 5th நோட்லேருந்து தேர்ட் நோடு. ஸோ இப்போ தேர்ட் நோட்லேருந்து 5th நோடுக்கு எவ்வளோ ஃப்ளோ இருக்குது, 20ன்னு இருக்குது. 5th நோட்லேருந்து தேர்ட் நோடுக்கு 0ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா தேர்ட் நோட்லேருந்து 5th நோடு போகிறதுல 20 மைனஸ் பண்ணணும். 5th நோட்லேருந்து தேர்ட் போடுறதுக்கு 20 ஆட் பண்ணணும். அதான் இங்கே இருக்காங்க 20 - 20. அப்புறம் 0
ப்ளஸ் 20 20. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, C1,3 ஓட வேல்யூ 10, C3,1 ஓட வேல்யூ 20, C3,5 ஓட வேல்யூ 3,5 ஓட வேல்யூ 0, C5,3 ஓட வேல்யூ 20. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பழைய இந்த ஸ்டெப் 5 டயக்ராம் இருக்குல்ல, இந்த டயக்ராமில் இப்போ நமக்கு இந்த நோட்ஸ் இந்த எல்லோ கலர் லைனோட வேல்யூஸ் மாறி இருக்கணும். இப்போ நமக்கு மைனஸ் பண்ணும்போது என்ன நடந்துச்சு, இந்த 30 இடத்துல எனக்கு வந்துச்சு நமக்கு 10 வந்துச்சு, இந்த 0 இடத்துல வந்து நமக்கு 20 வந்துச்சு, அப்புறம் இந்த 0 இடத்துல 20 வந்துச்சு, இங்கே 10 இங்கே வந்து 0 வந்துருக்கும். ஸோ அது தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதான் ரெசிடியூ கெப்பாசிட்டிஸ் அலாங் த பாத் என்ஆர் சேஞ்சு அந்த வேல்யூஸ். இப்போ இந்த டயக்ராமில் 30 20 ஃபர்ஸ்ட் நோடு தேர்ட் நோடு ஃபிஃப்த் நோடுக்கு போகும்போது இங்கே 30 20 0 இருந்தது. இப்போ நமக்கு மாறி இருக்கும், அந்த 20 எடுத்து எல்லாத்தையும் மைனஸ் பண்ணியிருப்போம். ஸோ மாறி இருக்கும், இங்கே 10 இந்த இடத்துல 20, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 20. ஸோ இப்படி வரைஞ்சாச்சு. அடுத்த ஸ்டெப் திருப்பி முதல் நோட்லேருந்து ஃபிஃப்த் நோட் வரைக்கும் போகிற மாதிரி பார்க்கணும். முதல் நோட்டில் வந்து இப்போ என்ன பார்க்கணும், இந்த முதல் நோட்டில் இருக்கிறதுல எது பெரிய வேல்யூன்னு பார்க்கணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் நோட இன்ஃபினிட்டி கம்மா டேஷ்னா இருப்போம், அது மாதிரி எடுத்துக்கிறோம். இன்ஃபினிட்டி கம்மா டேஷ்னா அந்த டேஷ் வந்து அது ப்ரீவியஸ்லி இது கூட எதுவுமே ஜாயின் ஆகலை, ஏதாவது ஜாயின் பண்ணி விட்டுருந்தா மட்டும் தான் இப்போ கம்மா இது போட்டிருப்போம். போன இதில் இங்கே 30,3 வந்துச்சா, இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நோட் கூட எதுவுமே ஜாயின் ஆகலை ப்ரீவியஸ்லி, அப்படிங்கிறதுனால டேஷ்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நோட்டில் எது நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ, இந்த ஃப்ளோஸ் 3 ஃப்ளோ போதும், அந்த 3 ஃப்ளோவில் எது மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணும். ஸோ இதில் மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு வந்து 20. ஸோ இப்போ 20 எடுக்கணும். 20 வந்து எதோட ஜாயின் ஆகுது, 2ஓட ஜாயின் ஆகுதா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 20யும் 2வையும் ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. அது ஜாயின் பண்ணிட்டு லேபிள் கொடுக்காங்க 20,1 கொடுக்காங்க. ஏன்னா 20ங்கிறது அதில் உள்ள ஃப்ளோ, 1ங்கிறது ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து ஜாயின் ஆகி விட்டுருக்காங்க. அதனால அது இப்போ 2 அப்படிங்கிற நோட்டில் எது மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்க்கணும். ஃப்ளோ மேக்ஸிமம் ஃப்ளோ இங்கே எனக்கு 40 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 40 சூஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணிச்சு, 40 சூஸ் பண்ணிச்சு. 40 வந்து எதுக்கு போகுது, 3க்கு போகுது. அப்போ அதுக்கு நேரம் ஒரு ஆரோ போட்டு விடுறோம், 3 40 2லேருந்து தேர்ட் நோடுக்கு போகுது. ஸோ அப்போ அதை தேர்ட் நோட் பண்ணால் அதை எப்படி லேபிள் பண்ணிக்கிறோம், 40,2 அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணிக்கிறோம். இப்போ தேர்ட் நோட்டில் எது மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்க்கணும். இப்போ தேர்ட் நோட்டில் இதில் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, நமக்கு 20 இருக்குது. பட் 20 பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்து போகுது, ஃபர்ஸ்ட் நோடுக்கு போய் கனெக்ட் ஆகுது. பட் ஃபர்ஸ்ட் நோடுக்கு கனெக்ட் ஆனால் நமக்கு என்ன ஆயிரும், திருப்பி ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிரும். நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டில் எடுத்தோம்னா திருப்பி ஃபர்ஸ்ட் நோடுக்கே வரக்கூடாது, ஃபிஃப்த் நோடுக்கு தான் போய் முடியணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அடுத்த பெரிய வேல்யூ, அந்த தேர்ட் நோட்டில் இருக்க அடுத்த பெரிய வேல்யூ பார்க்கணும். இப்போ அடுத்த பெரிய வேல்யூ நமக்கு என்னது, 10. ஸோ 10 எங்கே போகுது, நேராக 4க்கு போகுது. ஸோ அதனால் 3லேருந்து 10 அப்படிங்கிற ஃப்ளோ வந்து ஃபோர்த் நோட போய் தொடுது. அதனால் 4 சூஸ் பண்ணியாச்சு. இனி அடுத்தது ஃபோர்த் நோட்டில் எது மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணும். ஃபோர்த் நோட் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து 20. ஸோ அந்த மேக்ஸிமம் அந்த 20 சூஸ் பண்ணுறோம். 20 எங்கே போகுது, ஃபிஃப்த் நோடுக்கு போகுது. ஸோ அதனால் 5க்கு ஒரு கனெக்ஷன் வரைஞ்சிட்றோம். ஸோ இப்போ நமக்கு எங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து செகண்ட் நோட்லேருந்து தேர்ட் நோட்லேருந்து ஃபோர்த் நோட்லேருந்து ஃபிஃப்த் நோட், 5 நோடுக்கும் கனெக்ஷன் பண்ணியாச்சு. பட் நமக்கு இந்த இடத்துல இந்த மேக்ஸிமம் ஃப்ளோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோட்டில் ஒரு 3 ஃப்ளோஸ் இருக்கா, 10 20 இருக்கா, அது எல்லாமே 0 வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து ஃபிஃப்த் நோட் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும், பிரேக் த்ரூ பார்த்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் எது இருக்கலே மினிமம் வேல்யூ, 10,3 இருக்குது, 20,4 இருக்குது, 20,1 இருக்குது, 40,2 இருக்குது. ஸோ அதில் வந்து இருக்கலே மினிமம் வேல்யூ என்ன, 10. ஸோ 10 சூஸ் பண்ணிக்கிறோம். 10 சூஸ் பண்ணிட்டு ஃபார்வர்டாக போன பாத்தில், ஃபார்வர்ட்னா இப்படி இந்த எல்லோ கலர் லைனில் இருக்க ஃபார்வர்டாக போன பாத்தில் எந்த ஆர்க்கு சூஸ் பண்ணியிருக்கோம், அந்த எல்லோ கலர் லைனில் ஃபுல்லாக 10 மைனஸ் பண்ணி விடணும். ரிவர்ஸில் வரும்போது அந்த எல்லோ கலர் லைனில் வந்து என்ன பண்ணணும், 10 ஆட் பண்ணணும் ரிவர்ஸில் வரும்போது. ஸோ அப்போ ஃபார்வர்ட்னா இப்போ 1லேருந்து 2க்கு போதா, 2க்கு வந்து 20 இருக்குது, 1ல 2 போது 20 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 10 மைனஸ் பண்ணணும். 2லேருந்து 1க்கு போகும்போது இங்கே 0 இருக்குது, 0 கூட 10 ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதே மாதிரி தான் இங்கேயும் 2லேருந்து 4 செகண்ட் நோட்லேருந்து தேர்ட் நோடுக்கு போகும்போது 40 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 40 கூட 10 மைனஸ் பண்ணணும். அதே தேர்ட் நோட்லேருந்து செகண்ட் நோடுக்கு போச்சு அப்படின்னா ரிவர்ஸில் பார்க்கும்போது 0 கூட என்ன பண்ணுவோம், 10 ஆட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. இருக்கலே இந்த நம்ம வந்த பார்ட்ஸ் என்ன, 5 4 3 2 1, அதாவது 1லேருந்து இப்போ இருக்குது அந்த பார்த்து ரிவர்ஸ் வரைக்கும். இந்த இதில் வந்து நமக்கு மினிமம் வேல்யூ வந்து அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருந்த மினிமம் வேல்யூ வந்து நமக்கு 10. ஸோ அந்த 10 சூஸ் பண்ணிக்கும். அது F2 மினிமம் ஈக்குவல் 10. இப்போ என்ன பண்ணுவோம், ஃபார்வர்ட் பார்த்து C12னா ஃபார்வர்ட் பார்த்து, C21னா பேக்வர்ட் பார்த்து, C12 ஃபர்ஸ்ட் நோட்ல செகண்ட் நோட், C21னா செகண்ட் நோட்ல ஃபர்ஸ்ட் நோட், அதுக்கு வந்து ஃபார்வர்ட் பார்த்து. ஃபார்வர்ட் பார்த்துக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், அந்த மினிமம் வேல்யூ மைனஸ் பண்ணுறோம். பேக்வர்ட் பார்த்துக்கு எல்லாத்துக்கும் 10 ஆட் பண்ணுறோம், மினிமம் வேல்யூ ஆட் பண்ணுறோம். ஸோ இப்படி ஆட் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பி அந்த டயக்ராம் என்ன பண்ணணும், திருப்பி நம்ம ரீலேபிள் பண்ணணும்.
ஸோ இப்படி ரீலேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீலேபிள் அந்த ஃப்ளோஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும். ஸோ ஃப்ளோஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ரெட் கலரில் நான் போட்டிருக்க லைன்ஸ் எல்லாம் என்னன்னா ஃப்ளோ மாறி இருக்கு. ஸோ இப்போ என்ன வந்திருக்கு இங்கே 10 இங்கே 10 30 இப்படி எல்லாமே ஃப்ளோஸ் மாறிடுச்சு. இப்போ அடுத்து திருப்பியும் நம்ம என்ன சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் நோடில் இருக்க 10 இந்த ஃப்ளோஸ் எல்லாமே என்ன வரும், இந்த ஃப்ளோ எல்லாமே 0 வர வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ 0 வர வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுக்கும். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது 10 இருக்குது. இதில் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 தான் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு 10ஐயாக எடுத்து பார்க்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 10 எடுக்கும், ஒரு 10 எடுக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒரு 10 எடுத்தோம் அப்படின்னா இப்போ நான் வந்து மேலே 1லேருந்து 4க்கு போகிற 10 எடுக்கேன். ஸோ அந்த 10 எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட் நோட்லேருந்து 4th நோடுக்கு போகும். 4th நோடில் மேக்ஸிமம் நமக்கு என்னது 15. ஸோ அப்போ 15ல் 4லேருந்து 3க்கு போகும். 3ல் மேக்ஸிமம் நோடு என்னது, மேக்ஸிமம் ஃப்ளோ என்னது 20. அந்த 20 எங்கே போகும், நேராக 1க்கு போகும். பட் என்னது இப்படி பண்ணால் சைக்கிளாக மாறிடும். இந்த டயக்ராம் பார்த்தா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து 4th நோடுக்கு மேக்ஸிமம் வேல்யூ 10. ஸோ எடுத்தாச்சு. 4th நோட்லேருந்து போகிறதுல மேக்ஸிமம் ஃப்ளோ 15. அது எங்கே போகுது, 3rd நோடுக்கு போகுது. ஸோ அதை எடுத்துட்டோம். அப்புறம் 3rd நோட்லேருந்து எது மேக்ஸிமம் வேல்யூ போகுது, மேக்ஸிமம் நோட் வேல்யூ ஃப்ளோ இருக்குது 20 இருக்குது. ஸோ அது 20 எங்கே போகுது, 1க்கு போகுது. இது நமக்கு என்னது சைக்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நோட்டில் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நோடுக்கு நம்ம போக முடியாது. அதனால் மேலே 10 நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்த செகண்ட் 10 சூஸ் பண்ணுறோம். செகண்ட் 10 சூஸ் பண்ண என்ன போகுது, ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து 3rd நோடுக்கு போகுது. 3rd நோடில் மேக்ஸிமம் ஃப்ளோ என்னது 20 இருக்குது. 20 எங்கே போகுது, நேராக ஃபர்ஸ்ட் நோடுக்கு தான் போகுது. அப்போ இது என்னதாகும், இது ஒரு சைக்கிள் ஃபார்ம் பண்ணிடும். நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த இதையும் சூஸ் பண்ண முடியாது. மீதி நமக்கு என்ன இருக்குது, கீழே ஒரு 10 இருக்குது. கீழே அந்த 10 எங்கே போகுது, நேராக நோட் 2க்கு போகுது. நோடு 2ல் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகி ஃபர்ஸ்ட் நோடுக்கு போகலாம். அப்போ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நோட் 2ல் எது மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணும். நோட் 2ல் வந்து மேக்ஸிமம் வேல்யூ 30 இருக்குது. 2 30 இருக்குது. 2 30ல் எந்த 30 சூஸ் பண்ணால் நமக்கு சைக்கிள் ஃபார்ம் பண்ணாமல் இருக்குதோ அந்த 30 சூஸ் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கீழே இருக்க 30 சூஸ் பண்ணியிருக்கோம். கீழே இருக்க 30 சூஸ் பண்ணால் எங்கே போகுது, நேராக 3rd நோடு போகுது. 3rd நோடில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து நமக்கு 20. ஸோ இந்த 20 எங்கே போகுது, நேராக ஃபர்ஸ்ட் நோடுக்கு போகுது. அப்போ சைக்கிள் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ண முடியாது. அதனால் நமக்கு என்ன பண்ணுறோம், மேலே இந்த 30 சூஸ் பண்ணோம். ஸோ இந்த 30 மேலே கீழே 30 சூஸ் பண்ணோம், மேலே 30 சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எங்கே போகுது, நேராக 5th நோடுக்கு போகுது. ஸோ 5th நோடுக்கு போகுது. அப்போ என்ன சொல்லிடலாம், ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து செகண்ட் நோடுக்கு போய் செகண்ட் நோடு 5th நோடுக்கு போகுது. ஸோ அப்போ அதுக்கு என்ன லேபிள் பண்ணிடுறோம், 30,2 அப்படின்னு சொல்லி நம்ம லேபிள் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு வந்து ஒரு ஃப்ளோ கிடச்சிட்டு ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து 5th நோடுக்கு வரைக்கும் ஒரு கனெக்ஷன் கிடச்சிட்டு. இப்போ இந்த பிராக்கெட் வேல்யூஸ் இருக்குல்ல, ஸ்கொயர் பிராக்கெட் வேல்யூஸில் எது சின்ன வேல்யூ பார்க்கும். சின்ன வேல்யூ பார்த்தா என்னது 10. ஸோ அந்த 10 என்ன பண்ணணும், அந்த எல்லா ஃப்ளோஸ்லையும் மைனஸ் பண்ணணும். நம்ம அந்த எல்லோ கலர் லைன்ஸில் இருக்க ஃப்ளோஸில் ஃபார்வேர்டில் மைனஸ் பண்ணணும், பேக்வேர்டில் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வேல்யூஸ் மாறி இருக்கு. 0, 20, 20, 10 அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஸோ இப்போ இந்த டயக்ராமை என்ன பண்ணுவாங்க, திருப்பி ரீஅரேஞ்ச், அதாவது நேம் பண்ணுற மாதிரி ரீவேல்யூ பண்ணுவாங்க. இப்போ ரீவேல்யூ பண்ணோம் அப்படின்னா இப்போ 2க்கும் 1க்கும் ஃப்ளோ இருக்குது 10 இருக்குது. இப்போ ஃபார்வர்ட்னா மைனஸ் பண்ணுவோம், அப்போ 10 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அடுத்து 2க்கும் 5க்கும் ஒரு ஃப்ளோ இருக்குது, அது எனக்கு 13 இருக்குது. அப்போ 30ல் 10 மைனஸ் பண்ணால் 20 ஆயிரும். இது ரிவர்ஸில் பார்க்கணும். 5க்கும் 2க்கும் ஒரு ஃப்ளோ இருக்குது, அது எப்படி இங்கே எப்படி இருக்குது, 0ன்னு இருக்குது. ஸோ அப்போ 0 கூட 10 ஆட் பண்ணும். இங்கே 2க்கும் 1க்கும் இருக்க ஃப்ளோவில் 10 இருக்குது. 10 கூட என்ன ஆட் பண்ணணும், ஒரு 10 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், 20, 10 ஆகுது. ஸோ இப்போ அதான் அந்த ரீஅரேஞ்ச் பண்ணி லேபிள் பண்ணி டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ போட்டோன்னா எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் நோட்டில் 0, 10, 10 இருக்குது. அதே மாதிரி மற்ற நோட்ஸில் 2 இருக்க இடத்துல 20, 20, 13 இருக்குது. 5ல் 10, 10, 20 இருக்குது. இப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம், இந்த 1 அப்படிங்கிற நோட் 0 வர்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல 0 வருதோ அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃப்ளோ கண்டுபிடிக்கிறத ஸ்டாப் பண்ணும். ஸோ இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட் நோட்டில் எது இருக்கலே பெரிய வேல்யூன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நோட்டில் இருக்கிற பெரிய வேல்யூ நமக்கு என்னது 10. ஸோ 10 வந்து இது வந்து நம்ம போன ஸ்டெப்பில் பார்த்தோம். 10 வந்து 4th நோடுக்கு போச்சு அப்படின்னா ஒரு சைக்கிள் ஃபார்ம்னு பார்த்தோம். ஸோ அதனால் நம்ம அதை சூஸ் பண்ணோம்னா டேரெக்டாக என்ன பண்ணணும், கீழே உள்ளதை சூஸ் பண்ணணும். ஸோ கீழே உள்ளதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 வந்து ஏன்னா இந்த ஸ்டெப்பை தான் இப்போ 10 வந்து 4th நோடு. ஃபர்ஸ்ட் 10ங்கிற ஃப்ளோ ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து 4th நோடுக்கு போச்சு அப்படின்னா 4th நோட்லேருந்து 3rd நோடு போகணும். திருப்பி 3rd நோட்லேருந்து போய் ஃபர்ஸ்ட் நோடுக்கு போய் ஒரு சைக்கிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம அதை என்ன பண்ண முடியாது, சூஸ் பண்ண முடியாது. இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் சூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த நம்பர் சூஸ் பண்ணோம்னா 10 அப்படிங்கிற ஃப்ளோ வந்து எங்கே போகுது, 3rd நோடுக்கு போகுது. இப்போ 3rd நோட்லேருந்து 20 தான் பெரிய நம்பராக இருக்குது. 20ங்கிற பெரிய நம்பர் எங்கே போகுது, ஃபர்ஸ்ட் நோடுக்கு போகும். அதில் அதை சூஸ் பண்ணாமல் 3rd நோடில் இருக்கிற எது சின்ன நம்பரோ அதுக்கு செகண்ட் சின்ன நம்பரை சூஸ் பண்ணும். ஐ மீன் செகண்ட் பெரிய நம்பர், மேக்ஸிமம் நம்பர் 20 தான் பெரிய நம்பர். அதுக்கு அடுத்த மேக்ஸிமம் நம்பர் 10, அதை சூஸ் பண்ணும். ஸோ அதை சூஸ் பண்ணுறோம். இதான் இப்போ நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து தான் இங்கே டயக்ராமாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து 3rd நோடுக்கு போனால் திருப்பி 3rd நோடு ஃபர்ஸ்ட் நோடுக்கே போயிடும். ஏன்னா 3rd நோடுக்கு மேக்ஸிமம் ஃப்ளோ 20 இருக்குது, 20 ஃபர்ஸ்ட்டுக்கே போயிடும். ஸோ அதை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இருக்கலே அதான் நெக்ஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் 10 அதை சூஸ் பண்ணுறோம். ஸோ 10 சூஸ் பண்ணாங்க போது செகண்ட் நோடுக்கு போகுது. இப்போ செகண்ட் நோட்டில் இருக்கலே மேக்ஸிமம் வேல்யூ எது பார்க்கும். செகண்ட் நோட்டில் இருக்கலே மேக்ஸிமம் வேல்யூ எது பார்த்தோம்னா அப்படின்னா 13 இருக்குது. 30 சூஸ் பண்ணால் எங்கே போகும், திருப்பி 3rd நோடுக்கே போகும். அப்போ அது ஒரு சைக்கிள் ஃபார்ம் பண்ணிடுமா. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ண முடியாது.
ஸோ அதுக்காக இப்போ இதில் இருக்கையிலே செகண்ட் மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கும். செகண்ட் மேக்ஸிமம் வேல்யூ 20 இருக்குது. ஒரு 21க்கு போகுது, அப்போ அது சைக்கிள் சூஸ் பண்ண முடியாது. இன்னொரு 25க்கு போகுது, அப்போ அதை தான் சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு 21க்கு போது அது சைக்கிளாக ஃபார்ம் பண்ணால் இந்த ஒரு 20 சூஸ் பண்ணல, இந்த ரெட் கலருக்கு 20 தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெட் கலருக்கு 20 போது 5th நோடுக்கு போகுது. ஸோ அப்போ நமக்கு ஒரு கனெக்ஷன் வருது. 5th நோடுக்கு போகிறனால 5th நோடு எப்படி நோட் பண்ணிருக்கோம், 20, இல்லை 2 வரும், 20, 2 நோட் பண்ணுவோம். ஏன்னா செகண்ட் நோட்லேருந்து இதுக்கு போனதுனால 20, 2 அண்ட் அந்த ஃப்ளோ வந்து 20. ஸோ அதை இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு கனெக்ஷன் எப்படி இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து தேர்ட் நோட், தேர்ட் நோட்லேருந்து செகண்ட் நோட்லேருந்து 5th நோடுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த பிராக்கெட் வேல்யூஸில் இருக்கிற லேபிள்ஸில் எது இருக்கிறதுலே மினிமம் வேல்யூவோ அதை சூஸ் பண்ணிவிட்டு மீதி இந்த ஃப்ளோவில் இருக்க எல்லாத்துலேயும் ஃபார்வர்ட் ஃப்ளோவில் மைனஸ் பண்ணணும், பேக்வர்ட் ஃப்ளோவில் ஆட் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், C1,3, C3,1, அப்புறம் C32, C23 இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஃப்ளோவில் இருக்கிற லைன்ஸ் கூட ஆட் ஆன்சர் பண்ணியிருக்கோம். இந்த லைனுக்கு பக்கத்தில் ஒரு டபுள் டிஜிட் நம்பர் போட்டுருக்கலாம், 10, 10, 20, அது பேர் தான் ஃப்ளோ. ஃபார்வர்டில் ஃப்ளோ வந்து என்ன பண்ணியிருக்கோம், மைனஸ் பண்ணியிருக்கோம், பேக்வேர்டில் ஆட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி ஆட் பண்ணி திருப்பி ரீலேபிள், இந்த டயக்ராம் ரீலேபிள் பண்ணிட்டோம். இப்போவும் நமக்கு என்னதாகலை, ஃபர்ஸ்ட் நோடுங்கிறது எல்லாமே 0 ஆகலை. ஸோ திருப்பி இது 0 ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து 5th நோடுக்கு தான் கனெக்ஷன் போடணும், பட் ஃபர்ஸ்ட் நோடு 0 ஆகிற வரைக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஃப்ளோ கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் நோடு இப்போ ரீலேபிள் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோடில் எது இருக்கையிலே சின்ன வேல்யூ, அதாவது பெரிய வேல்யூ இருக்கையிலே எது பெரிய வேல்யூ நம்ம பார்க்கணும். ஏன்னா மேக்ஸிமம் ஃப்ளோ இருக்கிறத பெரிய வேல்யூ வச்சுட்டு தான் நம்ம இருக்க ஒரு எக்கனாமிக்கல் ஃப்ளோ மாதிரி கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ கண்டுபிடிக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோடில் எது பெரிய வேல்யூ, 10 எங்கே போகுது, டேரெக்டாக 4க்கு போகுது. அப்போ 10க்கும் 4க்கும் ஒரு கனெக்ஷனை மேக் பண்ணி விட்டுறோம். இப்போ 4th நோட்லேருந்து எது இருக்கையிலே பெரிய வேல்யூ பார்க்கணும். இருக்கையிலே எது பெரிய வேல்யூ, 15 சூஸ் பண்ணால் எங்கே போகும், 3க்கு போகும். 3ல் இருக்கையிலே பெரிய வேல்யூ 30 சூஸ் பண்ணால் எங்கே போகும், ஃபர்ஸ்ட் நோடுக்கு போகும். அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, 15 அப்படிங்கிற ஃப்ளோவை சூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு செகண்ட் பெரிய நம்பர் என்னது 10. ஸோ அந்த சூஸ் பண்ணுறோம். அப்போ சூஸ் பண்ணால் எங்கே போகும், 10 வந்து எங்கே போகுது, 5th நோடுக்கு போகுது. ஸோ அதனால் பண்ணியிருக்காங்க 10 சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 வந்து 5th நோடுக்கு போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து 4th நோட், 4th நோட்லேருந்து 5th நோட் அதுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா நோட்ஸையும் லேபிள் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து 4th நோடுக்கு போனனால 4th நோட் வந்து எப்படி லேபிள் பண்ணியிருக்காங்க, 10,1 லேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளோ 10 ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து வந்துச்சு, 1,1. அது 5th நோட்டில் லேபிள் பண்ணியிருக்கோம், 10,4. ஃப்ளோ வந்து 10, லேபிள் வந்து 4th நோட்டில் வந்ததுனால அது லேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கையிலே மினிமம் வேல்யூ என்னதோ அதை எடுத்து ஃபார்வர்ட் ஃப்ளோவில் மைனஸ் பண்ணணும், பேக்வர்ட் ஃப்ளோவில் ப்ளஸ் பண்ணணும். ஸோ அதை இப்போ இதில் மினிமம் வேல்யூ 10. ஸோ அதை எடுத்திருக்காங்க. அதான் Fi = மினிமம் இன்ஃபினிட்டி, 10, 10ல் 10 தான் நமக்கு சின்ன வேல்யூ எடுத்திருக்காங்க. அந்த பாத்தில் இருக்க அந்த ஃப்ளோஸில் ஃபார்வர்ட் ஃப்ளோ C1,4னா ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து 4th நோடுக்கு போகிறதுல 10 இருந்துச்சு. அந்த 10ஓட அந்த மினிமம் வேல்யூ 10 மைனஸ் பண்ணிக்கும். திருப்பி பேக்வர்டில் C41 4th நோடில் ஃபர்ஸ்ட் நோடுக்கு போனோம் அப்படின்னா 0 இருந்துச்சு. 0 கூட ஒரு 10 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஆட் பண்ணி திருப்பி என்ன பண்ணியிருக்கோம், இந்த பழைய டயக்ராமை என்ன பண்ணியிருக்கோம், திருப்பி ரீலேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ரீலேபிள் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன வந்துட்டு, ஃபர்ஸ்ட் நோடில் இருக்க எல்லாமே இப்போ என்ன வந்துட்டு நமக்கு 0 வந்துட்டு. ஸோ அப்போ நமக்கு என்னதாயிருச்சு, நமக்கு வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்து முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து 5th நோடுக்கு எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதான் இதில் கொடுத்துருக்கான், லேபிள் இன்ஃபினிட்டி, 1, இன்ஃபினிட்டி, டேஷ் தான் எப்போ லேபிள் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நோடில் இருக்க எல்லாமே 0 அப்படி வந்ததுனால நமக்கு வந்து இதுக்கு மேலே நம்மளால பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, ஃபர்தர் பிரேக் த்ரூ பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, சின்ஸ் நம்மளால ஃபர்தர் பிரேக் த்ரூ பார்த்து கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறனால இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மினிமம் வேல்யூ என்னன்னு 0 ஆகிற வரைக்கும் கண்டுபிடிச்சே வந்தோமா, அந்த மினிமம் வேல்யூஸ் அவ்வளோத்தையும் மைனஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே நமக்கு என்ன கிடச்சிது, மினிமம் வேல்யூ இல்லை 20 கிடச்சிது. ஸோ அந்த 20 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் இந்த இடத்துல என்ன கிடச்சிது, 10 கிடச்சிது. அந்த 10 எடுத்துக்கணும். அதாவது இந்த நம்ம 1 0 ஆக்கிட்டே வர்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த செட் பிராக்கெட் செட் பிராக்கெட் இருக்க அந்த மினிமம் வேல்யூ சொன்னால் அந்த மினிமம் வேல்யூ எந்தெந்த ஸ்டெப்லலாம் ஒவ்வொரு டைமாக மைனஸ் பண்ணுமோ அந்த மினிமம் வேல்யூ எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஒரு 10 எடுத்தோம், அடுத்தது இங்கே ஒரு 10 எடுத்தோம், இதில் வந்து இதுலேயும் ஒரு 10 எடுத்தோம், அண்ட் அதுக்கடுத்த ஸ்டெப்லையும் 10 எடுத்தோம். இந்த இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் ஒரு மினிமம் அந்த ப்ராக்கெட்ல ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அந்த ப்ராக்கெட்டில் எடுத்த மினிமம் வேல்யூஸ் அவ்வளோத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணி இதுதான் இந்த டயக்ராமுக்கு வந்து எனது மேக்ஸிமல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும்.
அதான் வந்து அந்த மேக்ஸிமல் ஃப்ளோ இன் திஸ் நெட்வொர்க் இஸ் 60 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இப்படி தான் இந்த மேக்ஸிமல் ஃப்ளோ யூஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க் மேக்ஸிமல் ஃப்ளோ அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க்கில் இது கண்டுபிடிப்பாங்க. மேக்ஸிமல் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அதில் கண்டுபிடிப்பாங்க.